திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 7ஆம் திருமுறையில் 100வது பதிகம். தேவாரம் திருமுறைகளிலே தேவாரம் என்று வகுக்கப்பட்டுள்ள பகுதியின் நிறைவு பகுதி. அடங்கன் முறையில பார்த்தா இதுதான் கடைசி பாடலா பதிகமா இருக்கும் இல்லையா? அந்த வகையிலே இன்றைக்கு 100வது பதிகம் பார்க்க இருக்கின்றோம். நொடித்தான் மலை என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தலத்துக்கு நொடித்தல் அப்படின்னா அழித்தல் என்ற பொருளிலே வருகிறது. கைலாயமலை அதுதான். சுந்தரர் நொடித்தான் மலை என்று அழைக்கிறார். அப்பரும் சம்பந்தரும் கைலாயம் என்று அழைக்கிறார்கள். வடநாட்டு தலம். தலத்துக்கான பெருமைன்னு பார்த்தா, ராவணன் பெயர்த்து எடுக்க முயன்று இறைவனால் பாடம் கற்பிக்கப்பட்டவன். அவனுடைய தன்முனைப்பை மறப்பதற்கு இறைவனுடைய பெருமையை உணர்ந்து இறைவனிடம் அவருக்கு மன்னிப்பு கேட்டு இறைவன் அருளை திரும்ப பெற்ற இடம். அப்பர் கைலை காட்சி வேண்டி சென்றது நமக்கு தெரியும். அவர் தான் பார்க்கணும்னு நினைச்சுதான் போனாரு. ஆனா வடக்கத்தான் வரணும்னு இல்லை, கைலைக்கு வா, தெற்க வா, உனக்கு நான் திருவையாறுல தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நமக்கு கைலை காட்சியை திருவையாறுல தராரு சுவாமி. இவர் தான் ஒருத்தருக்காக போனவர் கடைசியில நம்ம அத்தனை பேரும் கைலை காட்சி எங்க பார்க்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடு செய்தாரு. பூ கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது பூலோகத்திலே இருக்கின்ற கைலாயம் என்று. சம்பந்தர் திருக்காலத்தில இருந்தே கைலையை பற்றி பாடுகின்றார். 3 பதிகங்கள் பாடியுள்ளார். அப்பர் பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு திருப்பி இங்க தென் கைலாயத்துக்கு வருகின்றார். அவர் பாடிய பதிகங்கள் 4. சுந்தரர் இங்கிருந்து கிளம்பி கைலைக்கு போகின்ற பயணத்திலே பாடிய பாடல் பதிகம் இது. இவர்கள் மூவரை தவிர சேரமான் பெருமானும் நக்கீர தேவநாயனாரும் பாடியிருக்கிறார்கள். அது 11ஆம் திருமுறையிலே காணப்பட்டுள்ளது. இவையெல்லாம் தான் கைலாயநாதனை பற்றி எழுதப்பட்ட பதிகங்கள். இப்படி இத்தனை பெருமைகளும் தனக்குள் அடக்கிய இந்த கைலாயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுவது எப்பொழுது என்று நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒண்ணு. மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம். திரு அஞ்சைக்களத்திலே இருக்கின்றார் சுந்தரர் பெருமான். தான் இங்கே வந்த காரணம் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு உணர்த்தப்பட்டு இருமுறை மணந்து இறைவனை தூது அனுப்பி கண்ணிழந்து பெற்று அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு இனி தான் திரும்ப வேண்டிய நேரம் வருகிறது என்பதை உணர்ந்து அஞ்சைக்களத்திலே இவருடைய மாளிகையிலே தங்கி இருக்கும் பொழுது கோயிலுக்கு அஞ்சைக்களத்தப்பரை வணங்குவதற்காக கோயிலுக்கு வருகின்றார் சுந்தரர். அங்க அவர் கோயிலுக்கு வந்திருக்கிற நேரம் வரும்பொழுது அங்க சேரமான் பெருமான் குளிக்க போயிருக்கார். அவர் தன்னுடைய பூஜைகளை முடிச்சுட்டுல வரணும். இவர் அதுக்குள்ள கோயிலுக்கு வந்தார். இவர் வந்த இடத்திலே இறைவன் யானை ஒன்றை அனுப்பி இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் போய் கூட்டிடுவா என்று அனுப்பி இருக்கிறார் சுவாமி. இப்ப யாராவது வெளியூர்ல இருந்து வர்றாங்க, ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா ஒரு கூட்டமா போய் அவங்கள அழைச்சிட்டு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க பூலோகத்திலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து செல்ல இத்தனை பேரை அனுப்பியிருக்காரு சுவாமி. இவர் கோயிலுக்கு வணங்கி எல்லாம் முடிஞ்ச உடனே இவர்களை பார்த்துட்டு அந்த கோயிலை வணங்கிட்டு அந்த யானையை வணங்கி அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்து அப்படி யானை பறக்க தொடங்குகிறது. இவர் இந்த பதிகத்தை பாடுகின்றார். என்ன சுவாமி என்னெல்லாம் எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னு. நிறைய செய்திகள், நமக்கு நிறைய பாடங்கள் தந்து கொண்டே செல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எத்தனை கொடுத்திருக்காரு, நான் எத்தனை தப்பு பண்ணியிருக்கேன், ஆனாலும் என்ன என்னுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து 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 சுவாமி எனக்கு எவ்வளவு அருளி கொண்டே இருக்கின்றார். அதை நினைச்சு அவரும் மகிழ்கின்றார். அவர் மகிழறத பார்க்கும்போது நமக்கும் தோணுது, நம்ம வாழ்க்கை பூரா கஷ்டம்னு நினைக்கமே, அந்த கஷ்டம் தாண்டி எத்தனை நமக்கு கொடுத்திருக்காரு.
அதை மறந்துருதுமே அப்படின்னு நம்மையும் சிந்திக்க வைக்கின்றார். அந்த யானையை அனுப்பியத வியந்து வியந்து பாராட்டுகின்றார். இவ்வளவு பெரிய யானை எனக்காக அனுப்பிட்டாரு, இத்தனை தேவர்களை எனக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்னு மகிழ்கின்றார். இவர் சிவசண்முகம் ஐயா, நம்ம ஆசிரியர் முருகன் ஐயாவுடைய தம்பி, தன்னுடைய பேச்சுல சொல்லுவாரு, எனக்கு அது மறக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கும். இப்போ வீட்டுல உள்ள பையன் ஹாஸ்டல்ல படிக்க போயிருக்கான். அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா அவங்க பார்த்துட்டு போயிடலாம். குடும்பமே பார்க்க ஆசைப்படுது அப்படின்னா எல்லாரும் போறதை விட பையனை கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அதே மாதிரி சுந்தரரை பார்க்க இருக்கிற எல்லா தேவர்களும் ஆசைப்பட்டாங்க. சரி போதும் பாஸ், நீ ஹாஸ்டல் லைஃப் மாதிரி இங்க இருந்தது போதும்னு சொல்லிட்டு சுந்தரரை இங்க இருந்து கூட்டு வர்றதுக்கு அதுவும் ஒரு குழு அனுப்பி கூட்டிட்டு போயிட்டார் சுவாமி அப்படின்னு சொல்லுவார். மறக்க முடியாத ஒரு விளக்கம் இது. நமக்கு எங்க போனாலும் மறக்காது தெரியுமா? ஒரு அருமையான விளக்கம். அதனால அந்த ஐயாவுக்கு நன்றி குறித்து அந்த நினைவுகளை கொண்டு வந்ததுக்கு. முதல் பாடலை பார்ப்போம். சுவாமி இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா அகச்சான்றாகவே தருகின்றார். அவர் உடலோட போறாரு இல்லையா, அந்த உடலோட போறத இங்க பாடல்கள்ல அகச்சான்றாகவே தருகின்றார். சுவாமி என்ன முதல்ல சுவாமிதான் படைச்சாரு. சுந்தரர் சொல்லுகின்றார், அவரை என்ன படைச்சிட்டு எதுக்காக படைச்சாரு? அவரை பாடணும் அப்படிங்கிறதுக்காக படைத்தார். அதன் காரணத்தை நான் அறிந்தேன். எப்ப அறிந்தேன்? தடுத்தாட்கொண்ட பிறகு அறிந்தேன். அதை அறிந்த பிறகு இறைவனுடைய பொன் போன்ற திருவடிகளை நான் பாடினேன், இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா எவ்வளவு பாடணுமோ அவ்வளவு பாடினான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு பாடுனேன். ஆனாலும் அவன் எனக்கு அருளை வாரி வாரி வழங்கினான். என்ன ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டான். என்னையும் மதித்து என்னை உயர்த்தினான். உயர்த்தி என்ன செய்தான்? இந்த வானத்துல என்னை கூட்டிட்டு போறதுக்காக, என்னை எதிர்கொண்டு அழைத்து, நான் தேவலோகத்துக்கு இறைவன் கைலாயத்துக்கு போறதுக்காக என்னை அழைத்து கொண்டு எதிர்கொண்டு அழைப்பதற்கு இத்தனை பேர் அனுப்பியிருக்காரு. ஒரு யானையும் வந்திருக்கு, பெரிய யானை. அதுவும் என்னை அழைத்து கொண்டு போகின்றது. போகும் பொழுது இந்த உயிர் பிரிந்து உயிர் மட்டும் போகல, உயிரோடு சேர்ந்து உடலுக்கும் ஒரு உயர்வை தருகின்றான் இறைவன். இப்ப அவர் உடலோட அந்த உயிரோட அங்க போனாருங்கிறதுக்கு அகச்சான்று அவருடைய பாடல்லையே வருகின்றது. என்னுடைய ஊனுக்கும் என்னுடைய உயிருக்கும் ஒரு உயர்வான தன்மையை, உயர்வான இடத்தை கொடுத்தான். யாரு? இந்த நொடித்தான் மலை. அந்த நொடித்தான் மலை என்று ஏன் அழைக்கப்படுகின்றது என்றால், ஊழி தோறும் ஒவ்வொரு ஊழியிலும் எல்லா இடமும் அழிந்து போனாலும் இமயமலை, கைலாயமலை அப்படியே இருக்கும். பொன் போன்ற அந்த கைலை அப்படியே இருக்கும். இறைவன் மற்றவர்கள் அனைவரும் இல்லாமல் சென்றாலும், எத்தனையோ நாராயணர்கள், எத்தனையோ பிரம்மர்கள், எத்தனையோ இந்திரர்கள் எல்லாரும் போய் வந்தாலும் ஈருங்கிறது யாருக்கு இல்ல? ஈசன் ஒருவனுக்கு மட்டும்தான் இல்லை. அதனால அவன் அனைவரையும் தனக்குள் அடக்குகின்றவன், அனைவருக்கும் மேலானவன், பரமானவன், அவர்களுக்கெல்லாம் மேலானவன் இறைவன். எனவே அவன்தான் அனைத்தையும் நொடிக்கின்றான். அவன் நொடித்தான், அவன் இருக்கின்ற மலை என்பதனால் அது நொடித்தான் மலை என்று அழைக்கப்படுகின்றது. நொடித்தான் மலை உத்தமனே என்று சுவாமியை அழைக்கின்றார். பாடலை பார்ப்போம். தான் என்னை முன் படைத்தான், அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ. நான் எவ்வளவு பாடினேன்? பாட வேண்டிய அளவுக்கு பாடினா தெரியாது. அந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் எனை எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான். இங்கே வேறு என்பது தனித்தனியாக வேறாக்கினான்கிற பொருள் இல்ல. அந்த ஊனுக்கும் மரியாதையை ஏற்படுத்தினான். பொதுவா அந்த இறுதி நேரத்துல உயிர் மதிப்பு பெறும் ஊன் இங்கேயே தங்கிவிடும். ஆனா வேறான மரியாதையை என்னுடைய ஊனுக்கும் இறைவன் அளித்தான். ஊன் உயிர் வேறு செய்தான், நொடித்தான் மலை உத்தமனே என்று அழைக்கின்றார். அடுத்த பாடல்ல என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய பழைய அந்த தோழமைக்கு உண்டான அந்த குறும்பு வரும் தெரியுமா, அது இந்த பாடல்ல வந்தாச்சு. சொல்றாரு, இவருக்கு முன்னாலே யானையோட ஒரு சண்டை இருக்கு தெரியுமா, பகைமை இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாரு. எப்படின்னா, அந்த யானை வரும் பொழுது உமையம்மை அஞ்ச
இறைவன் அந்தாக்குல யானையுடைய மத்தகத்திலே தலையில காலை வச்சு அப்படியே அந்த தோலை உரித்து போர்வையாக போர்த்தி கொண்டான். அப்ப அந்த யானையை கொன்ற பகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகையை தீக்கிறதுக்காக நான் அந்த தப்பு பண்ணின யானைக்கு தான்ப்பா தண்டனை கொடுத்தேன். எல்லா யானையும் எனக்கு அப்படி இல்லை. எல்லா யானை மேலேயும் எனக்கு அப்படி கோபம் கிடையாது. நான் அப்படி எல்லாம் தோலை உரிச்சிட மாட்டேன் எல்லா யானைக்கும். அதனால அந்த பகைய மத்த யானையெல்லாம் மறக்கணுங்கிறதுக்காக இவர் என்ன அழைக்கிறதுக்கு ஒரு யானை அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க. அந்த பகை இல்ல, எனக்கு நட்பு உண்டு, எனக்கு தேவையான நேரத்துல எனக்கு ஒரு தேவைன்னா ஒண்ணு நாங்க உங்களெல்லாம் நான் பயன்படுத்திக்கிடுவேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த பழைய பகைய மாற்றுவதற்காக இப்படி ஒரு யானையை அனுப்பி வச்சாரோ என்னவோ, அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இறைவன் நொடித்தான் மலையில இருக்கின்ற இறைவன் இருக்கானே, நான் அவனை வணங்கினேன். எப்படி வணங்கினேன்? என்னுடைய உடல் உயிர் எல்லாம் பயந்து போகிற அளவுக்கு ஒளிமயமாக இருக்கின்ற இறைவன். மொத்தமாக நான் அவனை நினைத்து அவனுடைய பெருமையை நினைத்து வியந்து பயந்து போயிருக்கின்றேன். ஒளியே வடிவமானவன் அவன். அங்க நொடித்தான் மலையிலே வீற்றிருக்கின்றான். அந்த அப்பேற்பட்ட பெருமானை நான் போய் வணங்கணும்னு நான் நினைக்கும் போது இறைவன் என்ன செய்கின்றான்? என்னை மதிச்சு வானுலகத்துல இருக்கின்ற தேவர்களை எல்லாம் இங்க வர வச்சிருக்கான். அமரர்கள் எல்லாம் இங்க என்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். அவ்வளவு பெரியவன். அவனுடைய பெருமையை நினைச்சாலே நான் பயப்படுற அளவுக்கு இருக்கு. அவன் பெருமையை நினைந்து என்னுடைய சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சிறுமைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவனுடைய இறைவனுடைய பெருமையை நினைக்கும் பொழுது தன்னுடைய அந்த அளவுக்கு எனக்கு பெருமை இல்லை அப்படின்னு நினைச்சு நான் எப்படி இவனை நான் வணங்குவது சரிதானா அப்படிலாம் நான் பயப்படுவேன். அவ்வளவு ஒளிமயமானவன் இறைவன், அவ்வளவு பெருமை வாய்ந்தவன் அவன். அவன் அமரர்களை எல்லாம் என்னை வலம் வரச் செய்து, அவ்வளவு பெருமை வாய்ந்தவனாக இருந்தாலும் அமரர்களால் அவனை எளிதில் சென்று வணங்க முடியாது. ஆனா என்ன தான் பக்கத்திலேயே கூப்பிட்டுருக்கான் அவன். அப்ப எவ்வளவு உயர்வான ஒரு பரிசை எனக்கு தருகின்றான் அப்படின்னு நினைத்து மகிழ்கின்றார். பாடலை பார்ப்போம். ஆனை உரித்த பகை அடியேனோடு மீளக்கொல்லோ, ஊனை உயிர் வெருட்டி ஒள்ளியானை நினைத்திருந்தேன். ஒள்ளியான் ஒளி மிகுந்த இறைவனை. வானை மதித்து அமரர் வலம் செய்து என ஏற வைக்க ஆனை அருள் புரிந்தான் நொடித்தான் மலை உத்தமனை. அமரர்கள் மதித்து என்னை ஏற வச்சு யானையில கூட்டிட்டு போறாங்க என்று கூறுகின்றார். அடுத்து கூறுகின்றார், நான் எவ்வளவு குறைவான, அதாவது எனக்கு தகுதின்னு நினைச்சு பார்த்தா ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இத்தனை குற்றங்களை நான் செய்திருக்கேன். எனக்கு மந்திரங்கள் சொல்ல தெரியாது. மந்திரங்கள்னாலே என்னது? சொல்பவரை காக்கின்ற சொற்கள். அது சொல்லக்கூட தெரியாது எனக்கு. மந்திரங்களை தெரியாது. இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையத்தான் ரொம்பவும் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டேன் நான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவன் நான். அதிலேயே மகிழ்ச்சி அடைந்து விட்டு என்ன செய்கின்றேன்? என்னுடைய அழகினை மேம்படுத்தி கொள்ளத்தான் நான் ஆசைப்பட்டு அப்படியே அந்த அந்த கோலங்களை எல்லாம் அழகுபடுத்தித்தான் என்னுடைய மனதை செலுத்தினேனே ஒழிய இறைவனை வணங்கணும், அவனுக்கு மலரிட்டு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் மறந்து போய் தான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருந்தேன். அந்த குற்றங்களாதான் செய்துகிட்டு இருந்தேன். அப்படி எனக்கு உலகத்திலேயே உயர்வான அந்த கையிலையில சேருகின்ற வண்ணம், மேல அங்க வானத்திலே இருக்கின்ற அந்த இடத்திலே உயர்வான இடத்திலே இருக்கின்ற அந்த அவனுடைய திருவடியில போய் சேருகின்ற அந்த பரிசினை இறைவன் எனக்கு அளித்திருக்கின்றான். அது எனக்கு தரமா? நான் அதுக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு என்ன வியக்க வைக்கிறது என்று கூறுகின்றார். இவர் இதுல கூறுகின்ற குற்றங்கள் அப்படின்னு பார்த்தா, மந்திரங்கள் அறியாமல் இருத்தல். மந்திரங்கள் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு திருமுறையாக சொல்லலாம். இறைவனுடைய திருநாமங்கள் மந்திரங்கள் தான். 5 எழுத்து மந்திரம்னு தானே சொல்றான். அப்படி அதெல்லாம் அறியாம இருத்தல் ஒரு குற்றம்.
அடுத்து உலக வாழ்க்கைதான் உயர்வானதுன்னு அதுல மட்டுமே கவனத்தை செலுத்தி வருவது அடுத்த குற்றம். அதுக்கு அடுத்தது என்னை சிங்காரித்து எனது அழகு பார்த்திருந்தேன் அப்படிம்பார் இல்லையா, உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல். அதே மாதிரி நம்முடைய தோற்ற பொலிவுக்கே முக்கியத்துவம், அதாவது அழிய போகின்ற இந்த உடலுக்கு அழகூட்டுவது முதலான அந்த முக்கியத்துவம் தரக்கூடியதுக்கே நம்ம கவனத்தை செலுத்துவது, இந்த மாதிரி குற்றங்களை செய்துகிட்டு இருந்தது இறைவனை விட்டு நம்மளை விலக்கி வைத்து கொண்டே இருக்குங்கிறத நமக்கு உணர்த்துகின்றார். அவரும் கேட்டார் இல்லையா, கமிழ் சார்ந்து கத்தூரி எல்லாம் வேணும்னு கேட்பார்ல, அப்ப அழகு பாராட்டுவதற்காகத்தானே. அப்படி அதெல்லாம் நம்ம என்ன செய்யும், நம்ம பத்தி மட்டுமே சிந்திக்க வைக்கும், மனை வாழ்க்கையை பற்றி மட்டுமே சிந்திக்க வைக்குமே தவிர இறைவனை போய் சேருகின்ற அந்த முக்தியை சென்று சேர்கின்ற வகையிலே நம்ம பக்குவப்படுத்தாது. எனவே இவற்றை நாம் உணர வேண்டும். அது இந்தாக்குல விடு அப்படிங்கிறது எல்லாராலையும் எளிதான காரியம் இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலேயே வாழ்ந்துகிட்டு இப்பவே வெறுத்துரு அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை இதை தப்புன்னு உணர்ந்துட்டோம்னா நம்மள அறியாம அதை விட ஆரம்பிப்போம் தெரியுமா. கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு விலகுவோம். அந்த ஒரு பாடல் மூலமே நமக்கு இந்த குற்றங்கள் என்னங்கிறத உணர்த்தி விடுகின்றார். என்ன தன் மீது வைத்து ஏற்றி கூறுகின்றார். நாம என்ன செய்வோம்னா ஆமா அவர் சொன்ன மாதிரி அவர் தான் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம முடிவுக்கு வந்து முடிச்சிருவோம் இல்லையா. பாடலை பார்ப்போம். மந்திரம் ஒன்றறியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்து அடியேன் சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டன். துரிசு குற்றம், குற்றங்களே செய்யும் தொண்டனாக நான் இருந்திருக்கின்றேன். என்னை அந்தர மால் விசும்பில் அழகு ஆனை அருள் புரிந்ததும் தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. தன்னுடைய நெஞ்சத்துக்கு தன் குற்றங்களை எடுத்து கூறிவிட்டு அப்படிப்பட்ட எனக்கு ஒரு அழகான ஆணையை கொடுத்திருக்கிறார், அதுக்கு நான் தகுதியானவன் தானா? நெஞ்சமே நீயே சொல்லு, இத்தனை தப்பு பண்ணின, ஆனாலும் சுவாமி உனக்கு இப்படி அருள் புரிந்திருக்கின்றார் என்று இறைவனின் பெருமையை அங்கே வியந்து பாராட்டுகின்றார். அடுத்து என்ன, திரும்பவும் நெஞ்சுக்குத்தான் அடுத்த வார்த்தைகளையும் அவர் கூறுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், நான் என்ன செய்துட்டேன்னா இந்த உலகத்து வாழ்க்கை தான் ரொம்ப அருமையான வாழ்க்கை, இதுதான் மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே மகிழ்ச்சியை தேடி இந்த நெஞ்சமே நீ இதுலயே முங்கி கிடந்ததுனால பெண்களோடு அவர்களுடைய பெண்களால் கிடைக்கக்கூடிய இன்பத்திலே அந்த வினைப்பட்டு அந்த வலிமையான வினைக்கு உட்பட்டே கிடந்தேன்னா, அப்படி வினைப்பட்டு கிடந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த வாழ்க்கைங்கிற அந்த சாகரத்துல கடலுக்குள்ள ஆழமா ஒளிய விட அப்படி போகாம என்னை மாற்றினான் இறைவன். எப்படி மாற்றுகின்றான்? நீ உலகியலிலே இருந்து திருமணம் செய்து உன்னுடைய வாழ்க்கையை அந்த வழியில மட்டும் போறதில்லை உன்னோடதுன்னு சொல்லிட்டு வழக்காடி தடுத்தாட்கொண்டார் இல்லையா, அப்ப உணர்த்தி விட்டார். இவர் இங்கே வந்ததன் காரணம் என்ன? அந்த கமலினி அணிந்ததி அந்த இருவரை நினைவு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையே மாறுகின்றது இல்லையா. அதனால நீ மனை வாழ்க்கை தான் உண்மையானதுன்னு சொல்லி திருமண பந்தத்துக்கு உட்பட்டு அப்படி போக இருந்த என்னை தடுத்து இறைவன் அருள் புரிந்து விட்டான், அதை மாற்றி விட்டான். அதுக்கப்புறம் இப்ப என்னத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, அமரர்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து வருகின்றார்கள். அவங்க சூழ்ந்து எனக்கு இறைவன் எனக்கு அருள் புரிந்து அவர்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கூடவே வர, நான் தொண்டன், ஆனா எனக்கு ஒரு உயர்வான இடத்தை, நான் அந்த உயர்வுக்கு தகுதியானவனான்னு எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட உயர்வான இடத்தை எனக்கு தந்துவிட்டு தருகின்றான். எப்படி தருகின்றான்? ரொம்ப உயர்வான ஒரு யானையை அருள் புரிந்து, அந்த யானையை போய் கூட்டுவா அப்படின்னு அனுப்பியிருக்கான். அது யார் அனுப்பினா? நொடித்தான் மலை உத்தமன் அனுப்பி இருக்கின்றான் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 4வது பாடல். வாழ்வை உகந்த நெஞ்சே மடவார் தங்கள் வல் வினைப்பட்டு ஆழம் உகந்த என்னை. அதாவது அதுக்குள்ளேயே ஆழ போனேன், அதுலயே அழுந்தி கிடக்க போன ஆழம் உகந்த என்னை அது மாற்றி அமரரெல்லாம் சூழ அருள் புரிந்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வேழம் அருள் புரிந்தான் நொடித்தான் மலை
உத்தமனே என்று 4வது பாடலிலே தன்னுடைய தவறுகளையும் அதை விட்டு வெளியே வருவதற்கு இறைவன் அருளியதையும் விளக்குகின்றார். அடுத்து 5வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், பொதுவா என்ன செய்யணும், இந்த உலகத்துல பிறந்தோம்னா இந்த பிறப்பு எதற்காக? இறைவனை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்பி நம்முடைய வினை பயன்கள் எல்லாம் அனுபவித்து தூய்த்து முடித்து வேற வினைகள் சேர்க்காம இருந்து பக்குவம் பெற்று முக்தி அடையணும் அப்படிங்கறக்காக ஒரு பிறவியவே இறைவன் தருகின்றான். ஆனா அதை மறந்து என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா இறைவன் என்ன செய்கின்றான் என்றால், நம்மை சுற்றி அடியார் பெருமக்களும் இருப்பதை நமக்கு உணர்த்துகின்றான். நம்ம எதை செய்ய வேண்டும் என்றால், நம்மை சுற்றி இருக்கின்ற அடியார்களை பார்த்து அவர்களை போல் நம் மனத்தை பக்குவப்படுத்தி அவர்கள் வழியிலே சென்று வழிபாடு செய்து நாம பக்குவப்படணுங்கிறதுக்காக அந்த அடியார்கள்லாம் இருக்காங்க. ஆனா அந்த அடியார்கள் எல்லாம் கண்டுக்கிடாம இந்த என் போக்குல நான் இருந்துட்டு இருந்தேன். உம்மை வாழ்த்தி இருக்கணும், வாழ்த்துகின்ற அடியாரை பார்த்தாவது நான் வாழ்த்தி இருக்கணும். அதுக்கப்புறம்தான் இப்போ உணர்ந்து கொள்கின்றேன். எப்படி உணர்கின்றார் அப்படின்னா, செவி வழி செய்தி மாதிரி அவருக்கு கிடைக்குதான். உரை அளவை, அதாவது நமக்கு அளவைகள் இருக்கு இல்லையா, காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவைன்னு சொல்லுவாங்க. காண்டல் நம்ம கண்ணால பார்ப்பது. கண்ணால் பார்ப்பதுங்கிறது நமக்கு பக்குவம் இருந்தா தான் கண்ணால பார்த்தாலும் புரிஞ்சு கொள்ள முடியும் இல்லையா? இது என்னது இப்படி நடக்கு, ஒரு கோயில்ல இப்படி அழுது போறாரு எதுக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா எனக்கு புரிஞ்சிருந்தது, அவர் நெகிழ்ந்து கண்ணீர் சிந்துதாருன்னு புரிஞ்சாதான் கண்ணால காண்பதையும் நான் உணர முடியும். அடுத்து கருதல், இதனால இது நடக்குங்கிறது. அப்புறம் உரை, யாராவது எழுதி வைத்தது அதை உரைத்தல், நூல் கற்றல், இந்த மாதிரி உள்ளதை வச்சு நான் புரிஞ்சுக்கிடுவேன் இல்லையா? ஆக அடியார் பெருமக்களுடைய அருளை எல்லாம், அவருடைய பெருமை எல்லாம் உரையளவில் நான் கேட்டு அதனை நான் உணர்ந்தாதான் நான் திரும்பி என்னுடைய வழிகளையும் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு. அதாவது நம்மை போன்ற அடியார்களுடைய வாழ்வு திருந்துவதற்கு. அதை இங்க சொல்றாரு. அங்க விண்ணுலகத்தவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இவரை காத்திருக்காங்களாம். எதுக்கு? வெள்ளையானையில அங்க வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அந்த வெள்ளையானை மேல இதுலயும் அகச்சான்று காட்டுகின்றார். என் உடல் காட்டுவித்தான் என்கின்றார். உயிரும் ஊனும் ஒன்று போல மேம்பாடு பெற்றது அப்படின்னு முதல்ல சொன்னார்ல, அதே மாதிரி இங்கேயும் வெள்ளை யானை மேல என் உடம்போட என்ன கூட்டிட்டு போனாரு. அந்த வெள்ளை யானையில நான் என் உடம்பு வர்றதை எல்லாரும் பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார் அகச்சான்றாக. 5வது பாடலை பார்ப்போம். மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் கொண்டனேன் இன்று கண்டு ஒழிந்தேன். விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளையானையின் மேல் என்னுடல் கட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஆக விண்ணுலகத்தவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுதாங்களாம். அப்படி அவர்கள் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு என்னுடைய உடலை அந்த வெள்ளை யானை மேல் ஏற்றி இறைவன் மகிழ வைத்திருக்கின்றான் என்று கூறுகின்றார். ஆக மனை வாழ்க்கையில இருந்து அடியார்களை பார்த்து மேலுலகம் செல்லுகின்ற, அதாவது பொன்னுலகம், இறைவனுடைய திருவடியாகிய பொன்னுலகம் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத உணர்ந்ததற்கு அடியார்களுடைய வாழ்வுதான் எனக்கு சான்று என்று கூறுகின்றார். அந்த உரையை கேட்ட பிறகு, நான் அவர்களுடைய செய்தியை உரைகளாக கேட்ட பிறகுதான் என்னுடைய மாற்றம் நிகழ்ந்தது. அப்படிப்பட்ட மாற்றத்தின் பயனாக இன்றைக்கு வெள்ளையானை மேல் நான் என்னுடைய உடலோடு விண்ணுலகம் சென்று கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அடுத்து 6வது பாடல் என்ன சொல்லுகின்றார் என்றால், பொதுவா வாழ்க்கை எப்படி இருந்தது என் வாழ்க்கை அப்படின்னா, ஐம்புலன்கள் சொன்ன வழியிலேயே போய் அதோடையே ஒன்றி போய், பொதுவாக சித்தாந்தத்துல அப்படித்தானே சொல்லுவாங்க, 3 பொருள் உண்டு, ஒன்று உயிர் இருக்கு, இங்க சிவம் இருக்கு, அப்புறம் அந்த பக்கம் ஜட பொருட்கள் இருக்கு, நம்முடைய பாவங்கள் எல்லாம் 3 மலங்களும் இருக்கு. உயிருக்கு 2 வகையான உரிமை இருக்கு. ஒண்ணு சிவத்தை அழுந்தி சிவத்தோடு சேர்ந்து சிவத்தை அனுபவிப்பது,
அல்லது இங்க நம்ம மலங்களோட பொருந்தி மலங்களை அனுபவித்து மலங்களிலேயே மூழ்கி கிடப்பது. நாம என்ன செய்துட்டு இருக்கோம்? அந்த ஐம்புலன்களை அதுக்கு பின்னாலேயே நிக்கும். அதுதான் நமக்கு அறிவை தரக்கூடியது. அந்த ஐம்புலன்களும் தான் என்னை உயர்வடைய செய்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கின்ற அத்தனைக்கும் துணையாக இருப்பது இந்த ஐம்புலன்கள் தான் அப்படின்னு அதோட ஒன்றி போயிருந்தேன். அப்படி நின்னு எதை செய்ய மறந்துட்டேன். உன்னை அன்றலர்ந்த பூக்களை கொண்டு உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்து வணங்குவதை மறந்து விட்டேன். அந்த வஞ்சனையத்தான், அந்த வஞ்சகமான செயலைத்தான், பூ தூவி மலர் வழிபடுகின்ற அந்த மறந்த வஞ்சகத்தை தான் நான் செய்துகிட்டு இருந்தேன். அந்த அப்படிப்பட்ட எனக்கு நீ என்ன செய்த அப்படின்னா, வானத்துல இருந்த தேவர்கள் எல்லாம், அந்த நல்ல நாட்டிலே இருந்தவர்கள் அனைவரும் என்னுடைய இங்க வந்து என்னை கூட்டிட்டு போறாங்க. அவங்க கூட்டிட்டு போற நேரத்துல என்ன நடக்கு? பொதுவா உயிர் பிரிகின்ற இறப்பு அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா? இங்கே அதை துஞ்சுதல்ங்கிற வார்த்தையாலே கூறுகின்றார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதும், தூக்கம் இல்லாத பொழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே துஞ்சுதல் அப்படிங்கிறது தூக்கத்தை சொல்லவில்லை, இறப்பை கூறுகிறது. எப்படி வள்ளுவ பேராசான் சொல்லுவாரோ, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு. இறப்பை தூங்குதல் அப்படிங்கிற வார்த்தையில வச்சு சொல்லுகின்றார். இறப்புங்கிறது தான் அப்படி வந்ததுன்னா என்னாகும்? உடல் அழிந்து போகும், உயிர் இறைவனோடு கலக்கும். இங்க அந்த இறப்பே எனக்கு இல்லப்பா, உடலும் உயிரும் ஒன்னா இருக்கவே, நீ அங்க போ அப்படின்னு மாற்றினாரா இறைவர். அந்த இறப்புங்கிறதையே மாற்றி விட்டு எனக்கு நான் அதுக்கு தகுதியானே எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட தகுதியற்ற தொண்டன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு யானையை அனுப்பி, அந்த யானையும் லேசுப்பட்ட யானை இல்ல, கோபப்படக்கூடிய யானையை அனுப்பி இறைவன் நொடித்தான் மலைக்கு வான்னு கூட்டிருக்காம்பா என்று நமக்கு கூறுகின்றார். ஆக இதுல மூலம் நமக்கு கூறுகின்ற அறிவுரை, 5 பொறிப்புலன்களும் தான் நம்ம வழிநடத்துது உலக வாழ்க்கையில. ஆனா அது பின்னாலேயே போகக்கூடாது. கண்ணு எதை பார்க்குதோ அதை பார்த்துட்டு அப்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போயிடாதீங்க. வாய் எதை பேசணும்னு நினைக்கோ அதை பேச விட்டுறாதீங்க. இது பேசுவது சரிதானா? பேச வேண்டிய வார்த்தை தானா? எனக்கு வாழ்த்த வாய் தான் தந்திருக்கான், அதனால இறைவனை வாழ்த்ததை தவிர வேற ஏதாவது அனாவசியமா பேசி சிக்கல்ல போயிடக்கூடாது அப்படின்னு நம்முடைய 5 பொறிப்புலன் அனைத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். 5 தான் அப்படின்னு அதோட ஒன்றி அதுக்கு மேல போயிடாத அப்படின்னு முதல் அறிவுரை. அடுத்து இறைவனை மலர் கொண்டு வணங்கு, அடுத்து அடுத்து அப்புறம் அவனை அப்படி மலர் கொண்டு வணங்கும் பொழுது அவனை சென்று சேருவது எளிதாக இருக்கும். அந்த வழி நமக்கு புலனாகும், வஞ்சனை இல்லாமல் இருக்கும் என்று நமக்கு வழிகாட்டுகின்றார். பாடலை பார்ப்போம். 6வது பாடல். அஞ்சினை ஒன்றி நின்று அலர் கொண்டு சேர்வரியா வஞ்சனை என் மனமே வைகி வான நன்னாடர் முன்னே துஞ்சுதல் மற்றுவித்து தொண்டனேன் பரம் அல்லதொரு வெஞ்சின ஆணை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று இந்த 6வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 7வது பாடலில இந்த யானை எப்படி நடந்து வந்துதான் தெரியுமா? அப்படி விண்ணுலகமே அப்படி நிலக்கட்டு போச்சுதான், தட்டுமாறுச்சான். அவ்வளவு வேகத்துல வந்துதான், அதான் அவ்வளவு பெருசு, அவ்வளவு வேகம் அப்படி வந்திருக்கு. நில உலகம் அப்படியே அதிர்ந்துதான் அந்த யானையோட நடையினால. அப்படிப்பட்ட யானை என்ன தூக்கிக்கிட்டு அப்படியே போகுது. அது போகின்ற வழியிலே நான் செல்கின்றேன். அப்போ எனக்கு எதிர்த்தாக்குல கடலை தாண்டி தானே போனோம். 5 களம் கடலை ஒட்டி இருக்கின்ற இடம். அந்த கடல் அரசன் இருக்காரு, உடனே பூவை கொண்டுட்டு எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு அவர் பூ போட்டு வணங்குகின்றார் என்னை. ஏன்னா சுவாமியே யானையை அனுப்பி அழைத்து செல்கின்றார். பொதுவா உயிர் மட்டும் போகும், இவருக்கு உடலோட சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப எவ்வளவு பெருமை வாய்ந்தவர் அப்படின்னு ஆழிக்கடல் அரையனுக்கு அது புரிந்திருக்கின்றது. எனவே நீங்க எல்லாம் வணங்குங்கப்பா, உங்களுக்கு முன்னால நான் போய் வணங்குறேன். ஏன்னா அவர் முதல்ல என்னத்தான் தாண்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அவர் வேகமா வணங்குறாராம். அப்படி வணங்குகின்ற வண்ணம் அந்த யானை மேல இவரை உடல் மாறுபடாமல், உடல் கெடா வண்ணம் உடலோடு சேர்த்து உயிரையும் அந்த யானையின் மீது ஏற்றி
இறைவன் நொடித்தான் மலை உத்தமன் அழைத்து செல்லுகின்றான் அப்படின்னு மகிழ்ச்சியோடு கூறுகின்றார். 7வது பாடலை பார்ப்போம். நிலை கெட விண் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்து அசைய மலையிடை யானை ஏறி வழியோ வருவேன் எதிரே அலைக்கடலால் அரையன் அலர்கொண்டு முன் வந்து இறைஞ்ச உலை அணையாத வண்ணம். உலை என்பது இங்கே உடல் அணையாத, அது போகாத வண்ணம். உலை அணையாத வண்ணம் நொடித்தான் மலை உத்தமனே என்று 7வது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து 8வது பாடலிலே ஒரு தன்னிலை விளக்கம் கூறுகின்றார். முதல்ல சொன்னார் மந்திரம் ஒன்றறியெல்லாம் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் அந்த மந்திரங்கள் எல்லாம் முழங்க, அது எவ்வளவு உயர்வானதுன்னு அவர் உணர்ந்து பேசினார். அந்த மந்திரங்கள் எல்லாம் ஓத, வேதங்கள் ஒலிக்க இவரை கூட்டிட்டு போனாங்களாம். யானை வந்ததே விண்ணுலகம் நில உலகம் அதிர்ந்தது. அது தவிர ஒலியும் நிறைய கேட்டுதான். யானை வந்த சத்தம் மட்டும் இல்லைங்க, வேற ஒலிகளும் கேட்டது. என்னெல்லாம் கேட்டுதான்? அரஹர அரஹரான்னு வணங்கி போற்றி வணங்குகின்ற ஒலி கேட்டுதான். ஆகமங்கள் தெரிந்தவர்கள் ஆகமங்களை ஓதிக்கொண்டிருந்தார்களாம், தோத்திரங்களை பாடிக்கொண்டிருந்தார்களாம். இவை அனைத்தும் கலந்த வேத ஒலி. அதுவும் எப்படி இவர் யானை பறந்து போகுதா, விண்ணுல இருந்து அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துதான். இப்போ ஒரு திருவிழா நடக்குன்னு வைங்களேன், அந்த இடத்துல அமைதியா நடக்குமோ? இல்லையா? மக்கள் கூடி அப்படி ஒரு ஆரவாரம் அங்க இருந்துகிட்டே இருக்கும்ல. ஒரு தேர் திருவிழாதான் அப்படின்னா தேர் எங்க இருக்குங்கிறத நம்ம அந்த சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், தெரியுமா? அப்படி ஒரு சந்தோஷம் அங்க இருக்கும். அதே மாதிரி இவர் போற வழியெல்லாம் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததாம். அப்படி ஒரு ஆரவார மகிழ்ச்சியோடு அவரை அழைத்து செல்லுகின்றார்கள். அவரை முதல்ல வாணன் அப்படிங்கிற ஒரு கணநாதர், அவர் தான் முதல்ல வரவழைச்சிட்டு போறாராம். வாங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் அப்படின்னு முதல்ல வணங்குனது கடலரசன். அவர் வணங்குனதுக்கு அப்புறம் இவர் வாங்க நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழியை கட்டிட்டே போறாரு எங்க நொடித்தான் மலைக்கு. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலோடு இவர் போறாரு. எதுல போறாரு? முதன்மை தன்மை, அந்த பெருமை வாய்ந்த தலைமை ஏற்கும் தன்மையுடைய ஒரு யானையின் மேல ஏறி இவர் போய்கிட்டு இருக்கார். அப்படி நொடித்தான் மலையை பார்க்க நான் போயிட்டு இருக்கேன், இத்தனையும் எனக்கு அங்க இருக்கின்ற உத்தமன் செய்து கொடுத்திருக்கான் என்று கூறுகின்றார். அற ஒலி, அற அப்படிங்கிறது அரஹர அப்படிங்கிற ஒலி. அற ஒலி ஆகமங்கள் அறிவார் தோத்திரங்கள் நிரவிய வேத ஒலி விண்ணலாம் எதிர்ந்து இசைப்ப வர மலி வாணன் வழி தந்து எனக்கு ஏறுவதோர் சிரமலி யானை. சிரமலின்னா தலைமை ஏற்கின்ற தன்மையுடைய, சிரம் தலை இல்லையா, தலைமை ஏற்கும் தன்மையுடைய யானை. சிரமலி யானை தந்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று கூறுகின்றார். அடுத்து 9வது பாடல். இதை விட இந்த உலகத்துல வேற சிறப்பு அப்படின்னு தேவையே இல்லை அப்படின்னு தோணும். சுவாமி அறிமுகம் செய்கின்றார் சுந்தரரை. யாரு அப்படின்னு கேட்டதுக்கு எல்லா தேவர்களும் இவரை எதிர்வந்து அழைக்கின்றார்கள். இந்திரன், திருமால், அயன், அத்தனை பேரும் அப்படி அவங்க ஒவ்வொரு தேவர் இவரை அழைக்கும் பொழுது இவருக்கு அழைத்து இவருக்கு பெரிய யானையை கொடுத்து வாயா யானை மேல ஏறி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ மந்திரங்கள் ஓதக்கூடிய முனிவர்கள் கேட்கின்றார்களாம். நமக்கு பெரிய புராணம் ஆரம்பமே இதுதான் இல்லையா? யார் இவன் அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஒளி போகுதே, இந்த ஒளி யாரு அப்படின்னு கேட்ட உடனே தான் அது ஒளியாக போவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய கதை அப்படின்னு பெரிய புராணம் தொடங்கும் இல்லையா? அந்த நிகழ்வு, அத மந்திர மாமுனிவர்கள் யாருன்னு கேட்டாங்களாம். அதை கேட்டதுக்கு சுவாமி பதில் சொல்றாராம், நம்ம சொந்தக்காரன், நம்ம நண்பன், ஊரன், ஆரூரன்னு பேரு அவருக்கு அப்படின்னு இறைவன் அருள் கூறுகின்றான். இது எப்படிப்பட்ட ஒரு பெரும் பேரு நினைச்சு பாருங்களேன். அதாவது ரொம்ப நம்ம ஒரு உயர்வாக நினைக்கக்கூடியவரே இவங்க எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்கும். இங்கே இறைவனே கூறுகின்றார்,
சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து. நம் தமர், இதுக்கு மேல ஒரு வார்த்தை யாருக்குமே தேவையில்லை இல்லையா? இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்தையானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம்பெருமான் நந்தமன் ஊரன் என்றான். நொடித்தான் மலை தமனே. நம் தமர், நம்ம சொந்தம் ஐயா, என்னுடைய தோழன் ஐயா, ஆரூரன் என்பது இவனுடைய பெயர் அப்படின்னு சொல்லி சுவாமியே சொன்னாரு. அப்படி இப்படி கூறுகின்றார். அருமையான நெகிழ வைக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்த 10வது பாடலாக இந்த எப்படி கூறுகின்றார் என்றால், இந்த பதிகத்தை ஆழிக்கடல் அரையன் நீ சென்று திருவஞ்சிக்களத்துல இருந்தானே கிளம்புறாரு, அஞ்சையப்பர் பாதத்துல இதை சேர்த்துரு அப்படின்னு சொன்னதுனால நமக்கு இந்த பதிகம் கைவரப்பெற்றது என்று நமக்கு புலனாகின்றது. இந்த பாடல்ல 10வது பாடல்ல தான் அது சொல்றாரு. இறைவன் இந்த இந்த நொடித்தான் மலை இருக்கே, அது எல்லாம் நொடிந்த பிறகும், எல்லாம் அழிந்த பிறகும், எல்லா காலம் ஊழி காலங்களிலும் அத்தனை வழிந்தாலும் அழியாமல் இருக்கின்ற இடம் எது? இந்த நொடித்தான் மலைதான். அத்தனையிலையும் இருக்கக்கூடியது இந்த பொன் போல ஒளிரக்கூடிய நொடித்தான் மலை. அந்த நொடித்தான் மலையில இருக்கின்ற இறைவன் இருக்காரே, அவர் அருளை வாரி வழங்கக்கூடியவர். அந்த பெருமான் கரும்பு மாதிரி இனிக்கக்கூடியவர். நமக்கு தெரிஞ்ச ஒன்றை காட்டி தெரியாத ஒன்றை விளக்கணும் இல்லையா? இறைவனுடைய இனிமை எப்படி இருக்கும்? கரும்பு போல இருப்பார் அவரு. அவரை 7 வகை இசை, நம்ம ஸ்வரம்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த 7 வகையான இசை, அந்த இசையோடு கூடிய இந்த பாடல்கள் அனைத்தையும் அந்த கரும்பு மாதிரி நிற்கக்கூடிய இறைவனை பற்றி பாடியாச்சு. யார் பாடியிருக்கா? நாவல் அரூரன் பாடியிருக்காரு. நாவலூரன் பாடியிருக்கின்ற இந்த பாடல்களை எல்லாம் யாரு கொண்டு வந்து சேர்க்கணும்? அவர் மேல வானுவாகத்துல போய்கிட்டு இருக்கையில பாடுறாரு, நம்ம கைக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றாரு. அலைகள் வீசுகின்ற இந்த கடல் இருக்கே, அஞ்சைக்களம் கடலை ஒட்டிய நகர்னு அப்பதே சொன்னேன். அந்த கடல் அரையன், நீ இத கொண்டு போய் திருவஞ்சைக்களத்தின் திருத்தலத்திலே இருக்கின்ற கோயில் இருக்கே, அங்க இருக்கின்ற அஞ்சை அப்பருக்கு போய் நீ கூற வேண்டும். இந்த 10 பாடலையும் நான் இங்கிருந்து பாடிட்டு போறேன், நீ இந்த 10 பாட்டையும் இனிமையான தமிழிசை மிகுந்த கரும்பின் சுவை விட அதிகமான சுவையுள்ள இறைவனுக்கு அங்க கொண்டு சேர்த்துரு அப்படின்னு அவருக்கு ஒரு ஆர்டரை போட்டு போயாச்சு. ஏன்னா அவர் தான் முதல்ல வந்து வணங்குனார் இல்லையா? அப்ப இவர் சொன்னதை அவர் கேட்காம இருப்பாரா அவர் என்று அவருக்கு கூறிவிட்டு இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பாடலை பார்ப்போம். ஊழிதோர் ஊழி உயர் பொன்னொடித்தான் மலையை சூழிசையின் கரும்பின் சுவை நாவலர் ஊரன் சொன்ன ஏழிசை இன்தமிழால் இசைந்தேத்திய பத்திவையும் ஆழிக்கடல் அரையா அஞ்சை அப்பருக்கு அறிவிப்பதே என்று அஞ்சையப்பருக்கு கொண்டு இந்த பதிகத்தை சேர்த்துவிடு என்று ஆழிக்கடல் அரையனுக்கு வேண்டுகோள் வைத்துவிட்டு இந்த பதிகத்தை நிறைவு செய்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 7ஆம் திருமுறை இந்த பதிகத்தோடு நிறைவு பெறுகின்றது. அருள்நிறை கைலாயநாதன் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை பார்வதி திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நெல்புவி வாழிய, கோதி செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.